SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6000 ரூபாயும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாயும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சென்னை மக்களைப் போல் தென் மாவட்ட மக்களையும் அரசு காக்கும் எனவும், ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமைச்சர்கள், அதிகாரிகள் களத்தில் பணியாற்றி வரும் நிலையில் மீட்கப்பட்ட 12653 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு, மருத்துவம் அளிக்கப்பட்டு வருவதோடு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ஹெலிகாப்டர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 6000 ரூபாயும், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர், பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் ஹெக்டேருக்கு 17000 ரூபாயும், பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு 10000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கடுமையாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள வட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 6000 ரூபாயாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் உள்ள இதர வட்டங்களுக்கும் மற்ற கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்திலே கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.